அந்த இடங்களுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்வதன் வழியாக அந்த கிரகத்தை நீங்கள் சாந்தப்படுத்துவதாக மாற்றம் பெறும். அதிலிருந்து சங்கடத்தை வெளியில் வர முடியும். நான் சொன்ன திதி சூனியத்திற்கும் பரிகாரங்கள் இருக்கிறது, பரிகார ஆலயம் இருக்கிறது. மாந்திக்கும் தமிழகத்தில் பரிகார ஆலயம் இருக்கிறது. மாந்திக்கு பரிகார தோஷம் செய்து கொள்ளும் போது அந்த மாந்தியினால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் விலகும். இதையெல்லாம் இதற்காக வென்றால் இந்த பதிவு நிச்சயமாக சம்பந்தப்பட்டவருக்கு சென்று சேரும் என்ற நம்பிக்கையோடு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஜாதக ரகசியத்தை. அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும். பாக்கிய ஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் எப்பொழுது சூரியனுடன் ராகுவோ கேதுவோ சேர்கிறார்களோ அந்த ஜாதகருக்கு அந்த பிறக்கும் போதே பித்திரு தோஷம் என்ற ஒரு தோஷம் உண்டாகிவிடும். அதன் காரணமாகவும் ஒவ்வொரு வேலையிலும் தடைகள் ஏற்படும். ஒரு முன்னேற்றத்தை சந்தித்தாலும் அதன் பிறகு ஒரு வீழ்ச்சியினை அடைவதாக இருக்கும். பித்திரு தோஷத்திற்கு தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் திலகோமம் செய்தாலே போதுமானது, முறைப்படி செய்தாலே போதுமானது. இந்த 3 விஷயங்களை இவர் செய்து வருகின்ற போது அரசியல் களம் என்பது இவருக்கு சாதனையான களமாக மாறுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னா சில பகுத்தறிவாளர்களுக்கு நாம் சொன்ன கேட்க மாட்டாங்க. இவர் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவுடன் வேலினை கையில் எடுத்துக்கொண்டு தான் யாத்திரை போனார். என் மக்கள் என் மக்கள் என் மாநில மக்கள் தான் போனார், யாத்திரை போனார். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா இவருக்கு கடவுள் மீது அதிகபட்சமான நம்பிக்கை உண்டு. இறை சக்தித்தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது என்று எண்ணக்கூடியவர் தான் அண்ணாமலை அவர்கள். அவர் இருக்கின்ற தளமும் பாஜகவும் அப்படித்தான் ஒரு ஆன்மீகவாதியாகத்தான் வெளிப்பட்டிருக்காரு. அப்போ இந்த கிரகங்களால் இந்த பிரச்சனைகள் இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக ஒரு உச்சத்தை தொடுகின்ற போது மீண்டும் அவருக்கு ஒரு சரிவு ஏற்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இணைந்திருக்கின்றார்கள். செவ்வாய் சனி இணைகின்ற போதே ஒரு போராட்டத்தனமான குணம் என்பது ஜாதகருக்கு வந்துவிடும். அங்கேயும் ஒரு தடைதான் ஏற்படும். அதற்குரிய பரிகார ஸ்தலமாக காணப்படுவது தமிழகத்தில் திருச்செந்தூர் மட்டும்தான். அப்போ இந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று பரிகாரம் செய்து கொள்வதன் வழியாக இந்த ஜாதகருக்கு எதிர்காலம் என்பது யோகமானதாக இருக்கும் அரசியல் களத்தில். அதற்கு மேலாக நாம் தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஜாதகருக்கு ஞான மோட்சக்காரகன் கேது உச்சமாக இருக்கிறார். ஞான மோட்சக்காரகன் கேது உச்சமாக இருக்கிறார். அப்போ தைரியமாக ஒரு இறை சக்தியோடு தெய்வ அருளோடு செயல்படுகின்ற ஜாதகமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் ஜாதகம் இருக்கு.